எடப்பாடி ஐயா கப்பு நின்றுகிட்டு இருந்தாங்க. தம்பி என்னை தாண்டி நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்லுங்க ஐயான்னு சொன்னா. ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கியிருக்காங்க. நாங்கெல்லாம் ஆட்சி பண்ணும்போது கடன்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாத, எப்படி நாங்கள் ஆட்சி பண்ணோம், இந்த கடன்கார ஆட்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, ஒரே வேதனையா இருக்கப்பான்னு மனசுல இருக்கிறத குமுறாங்க. அப்படி இன்னைக்கு 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுல 4,38,000 கோடி, இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. ஆக எங்களுக்கு வருமானமே இல்லாத போது கூட எவ்வளவு திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்டு 5,18,000 கோடினா 10 ஆண்டுல திமுக ஆட்சி 1,14,000 கோடி கடன் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு அம்மா இருக்கின்ற சரி, நான் முதலமைச்சர் காலகட்டத்திலும் சரி, இவ்வளவு சோதனைக்கு இடையிலும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கூட கடன் சுமை அதிகரிக்கல. இப்போ வருவாயும் உயர்ந்து விட்டது. 2020-21 நிதிநிலை அறிக்கையில் பாத்தீங்கன்னா அப்போ வந்த வருவாயை விட 2024-25 நிதிநிலை அறிக்கையில் 1,36,000 கோடி கூடுதலா வருமானம் வந்திருக்கு. ஒரு பக்கம் கூடுதலான வருவாய், மறுபக்கம் கடன் வாங்குறாங்க. எந்த திட்டமும் வரல, வேலை வாய்ப்பும் கொடுக்கல. ஆக நிர்வாக கோளாறின் காரணமாக இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடந்திருக்குது.